Hi friends, welcome to my channel. இன்னைக்கு old cloth reuse idea தான் பார்க்க போறோம். பழைய ஒரு டாப் தான் எடுத்துர்க்கேன். ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இனி இத ரெண்டா மடக்கி எடுக்கறேன். இனி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த ஸ்கேலோட அளவுக்கு ஏத்த மாதிரி டபுள் லைன் போட்டு எடுத்துக்கறேன். இதே அளவிலேயே நாலு பக்கமுமே வரைஞ்சு எடுத்துக்கறேன். நாலு பக்கமும் வரைஞ்சி எடுத்தாச்சு. இனி பாத்தீங்கன்னா இந்த லைன் வரைஞ்ச அந்த அளவிலேயே இதே மாதிரி குட்டி குட்டி பீஸா ஃபுல்லாவே கட் பண்ணி விட்டுக்கலாம். நாலு பக்கமும் இதே மாதிரி சின்ன சின்னதா சேம் அளவா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பாத்தீங்கன்னா இந்த நாலு பக்கமும் கார்னர்ல இருக்கிற இந்த கொஞ்சம் பீஸை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து ரெண்டா மடக்கி போட்டு தான் கட் பண்ணோம். நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும். ஒரு பீஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி இந்த பீஸோட மேலே நம்ம கிட்ட இருக்கிற ஓல்டு கிளாத் எடுத்து சேம் அளவாக இருக்கிற மாதிரி மடித்து இந்த பீஸோட சென்டரில் சேம் அளவாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நான் ஒரு 4 டாப் மாதிரி கரெக்டாக மடித்து இந்த சென்டரில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுக்கிறேன். ஓல்டு கிளாத் எல்லாமே கரெக்டாக வச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த பீஸை மேலே வச்சு விட்டுக்கிறேன். இனி இந்த ரெண்டு பீஸையுமே ஜாயின் பண்ணி கட்டி எடுத்துட வேண்டியதுதான். ரெண்டையுமே சேர்த்து கட்டும்போது 2 டைமாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு டைம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கழண்டு வந்துடும். 2 டைம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை 3 டைம் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு டைம் மட்டும் போட்டு எடுக்காதீங்க. மினிமம் 2 டைமாவது முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கழண்டு வராமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு முடிச்சு போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக முடிச்சு போட்டு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் பிளைனாக இருக்கிறதுனால என்கிட்ட இருந்த பழைய டாப்பில் உள்ள ஒரு ஃப்ளவர் எடுத்து சென்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பிளைனாக போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. க்யூட்டான பில்லோ ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா குஷன் பில்லோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக பில்லோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஓல்டு கிளாத் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.